நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவகுமாரன் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதியும். வார வேண்டியவர்கள் உற்சாகப்படுத்தி கொண்டு வாரும். 6 முதல் முடிவு வரை ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கர்த்தர் தலைமை தாங்கி பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். கடமை மேல் அவங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று கர்த்தரை விடுதலையோடு ஆராதிப்போமா? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே எழுந்து நின்று எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. எல்லாரும் சொல்லுமா? கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே.
கொண்டாடவே இன்பரின் நேசம் நாடிடவே இழந்தவைகளை திரும்ப பெற்றிடவே தொலைந்தவர்களை தேடிடவே இயேசுவின் அன்பினை கொண்டாடவே இன்பரின் நேசம் நாடிடவே இழந்தவை திரும்ப பெற்றிடவே தொலைந்தவர்களை தேடிடவே இயேசுவின் அன்பினை கொண்டாடவே இன்பரின் நேசம் நாடிடவே இழந்தவைகளை திரும்ப பெற்றிடவே தொலைந்தவர்களை தேடிடவே போதுமே என்றுமே போராடி மேற்கொள்ளவே போதுமே என்றுமே போராடி மேற்கொள்ள சொல்லுவோம் உங்க கிருபை போதும் ஆமென் என்றுமே போராடி மேற்கொள்ளவே போதுமே என்றுமே போராடி மேற்கொள்ளவே கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே ஆமென் கிருபையால் மாத்திர ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க உங்க கிருபையினால தான் நான் ஜீவிக்கிறேன் ஆண்டவரே நான் இருப்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை நான் முன்னேறி போகிற பாதை அது உம்முடைய கிருபையினால் மாத்திரம்தான் நான் நடந்து வருகிற பாதைகள் அது உம்முடைய கிருபையினால் மாத்திரம்தான் பாவம் என்னை மேற்கொள்ளாதே பாரம் என்னை மேற்கொள்ளாதே ஓ எல்லா பிசாசின் கிரியைகள் எதுவும் என்னை மேற்கொள்ளாது ஏன்னா உங்க கிருபை என்னை தாங்குகிறது உங்களுடைய கிருபை என்னை வழி நடத்துறது ஆமென் ஆமென் நன்றியே இயேசுவே நன்றி பலி உமக்கே நன்றியே இயேசுவே நன்றி பலி உமக்கே நன்றியே இயேசுவே நன்றி பலி எல்லாரும் சொல்லுங்க நன்றி ஆமென் நன்றி பலி உமக்கே பாவம் என்னை மேற்கொள்ளாதே பாரம் என்னை தொடர்ந்திடாதே பாழான பிசாசும் ஓடிடுமே பாரினில் நானும் வெற்றி பெறவே பாவம் என்னை மேற்கொள்ளாதே பாரம் என்னை தொடர்ந்திடாதே பாழான பிசாசும் ஓடிடுமே பாரினில் நானும் வெற்றி பெறவே தோல்வியே இல்லையே தேவனே அடைக்கலமே தோல்வியே இல்லையே தேவனே அடைக்கலமே தோல்வியே இல்லையே தேவனே அடைக்கலமே தோல்வியே ஆமென் ஆமென் தேவனே அடைக்கலமே முன்னேறி செல்லவே
உமக்கே நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதுக்காய் நன்றி. உம்முடைய கிருபை எங்களை தேற்றுகிறதுக்காய் நன்றி. உம்முடைய கிருபை எங்களை முன்னேறி செல்ல வைக்குதே, அதற்காக உமக்கு நன்றி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறதே, அதை நாங்கள் வந்து உங்களுடைய சமூகத்தில் அனுபவிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதிங்க. கேட்க போகிற வார்த்தையை ஆசீர்வதி. வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரெண்டு பேரா இல்லை, சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சேர்ந்து சொல்றதுன்னா எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், அதான் சேர்ந்து சொல்றேன். சரி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான நாளிலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் ஒரு விசேஷ கிருபையை தந்திருக்கிறார். அதனால தான் நம்ம தேவ சமூகத்திலே காலமே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கடந்து வந்திருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்திலே சங்கீதம் 104வது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 104. இந்த சங்கீதத்திலே நாம் தியானிக்கும் போது யார் எழுதினார் என்று அதில் குறிப்பிடலை, இருந்தாலும் அந்த சங்கீதங்களை எழுதியவர் யாராய் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது என்றால், எபிரேயர் நிருபம் 1:7 படிங்க பார்க்கலாம். எபிரேயர் நிருபம் 1:7, சங்கீதம் 104:4 படிங்க. தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அடுத்து 104:4 படிங்க. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். ஓகே, இந்த சங்கீதங்களை நாம் வாசிக்கிற வேளையிலே இதை தாவீது எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது தான் இதை எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே தாவீது எழுதின சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இதிலே 35 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் 35 வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சங்கீதம் ஒரு எப்பொழுது அப்படின்னா தாவீதின் கடைசி காலங்களில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் நமக்கு காணப்படுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம். தாவீது நிறைய விஷயங்களை முடித்தவராக ஸ்தோத்திரம். அப்பொழுது இந்த நாட்களில் இந்த சங்கீதங்களை பாடி இசையமைத்து ஏற்றிருக்கிறார். ஸ்தோத்திரம். யோபு 38, 39 அதிகாரங்களில் படித்தால் ஸ்தோத்திரம் 8-39 அதிகாரங்களில் படிக்கும்போது ஸ்தோத்திரம் சிருஷ்டிகரை அப்படின்னா ஸ்தோத்திரம் சிருஷ்டிகரை குறித்து தெளிவாக கூறுகிறார். சிருஷ்டிகரை குறித்து தெளிவாக இந்த பகுதியிலே வசனங்கள் கூறுகிறது. அதே போன்று இந்த சங்கீதம் அவ்விதமாக தான் ஸ்தோத்திரம் சில காரியங்களை நமக்கு தெரிவிக்கிறது. அதை நாம் பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா பைரோன் என்பவர் படைப்பை புகழ்ந்து சிருஷ்டிகரை துதிக்கும் சங்கீதமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். எப்படிங்க? படைப்பை புகழ்ந்து சிருஷ்டிகரை துதிக்கும் சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். ஜான் கில்வில்லன் என்று சொல்லுகிற ஒருவர் விதமாக சொல்லியிருக்கிறார். தேவனின்
விசேஷித்த மகிமையை இந்த சங்கீதமானது விளக்கும் சங்கீதமாக இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஜான் வில்வில்லன் என்கிற ஒருவர் இந்த சங்கீதத்தை குறித்து அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். தேவனின் விசேஷித்த மகிமையை விளக்கும் சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். அடுத்தது வில்லியம் தீபத் என்பவர் விளக்கம் முழுவதும் அப்படின்னா தேவனின் வயராவை இன்னத்தில் நிறைவேற்றப்பட்டது. தேவனின் ஸ்தோத்திரம் தேவனுடைய ஒரு உயர்வான காரியங்களை இந்த சங்கீதம் நினைப்பூட்டுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகவே இப்பொழுதும் நாம் இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது 10 - 18 வசனங்களை நாம் படித்து பார்த்தால் படைப்புகளை குறித்து இந்த சங்கீதம் சொல்லுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் வாய் திறந்து அப்படி சொல்லுங்க. 10 104ஆம் சங்கீதம் 10 - 18 வசனங்கள் வரை நாம் பார்க்கும்போது எதை குறிக்கிறது? படைப்புகளின் தேவைகள் என்பதாக படைப்புகளின் தேவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஸ்தோத்திரம் 19 - 23 வசனங்கள் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா சிருஷ்டித்து பாதுகாத்து பராமரித்தல். நல்லா கவனிக்கணும். சிருஷ்டித்து பாதுகாத்து பராமரித்தல் என்பதாக சொல்லப்படுகிறது. 24 முதல் 26 வரை ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? 23 முதல் 26 வரை கடல்வாழ் உயிரினங்களை உண்டாக்குதல் என்கிற அந்த சூழ்நிலையை வெளிப்படுத்துகிறது. அடுத்து 27 - 30 வரைக்கும் உயிரினங்களை பாதுகாத்தல் என்கிற அந்த விஷயங்களை ஸ்தோத்திரம் கூர்ந்து கவனிக்கலாம். அடுத்த 31 - 35 வரை தேவனை உயர்த்தி, பார்த்தீங்களா, தேவனை உயர்த்தி காட்டும் ஒரு வரிகள் அதில் காணப்படுகிறது. இப்படி நம்ம சங்கீதங்களை பிரித்து பார்க்கலாம். ஒவ்வொரு சங்கீதமும் அப்படி தான் இருக்குது. நம்ம சங்கீதம்னா நம்ம நேராக அப்படியே வாசிச்சுட்டே வசனம் போல் வர முடியல. ஏன் வர முடியலன்னா சில சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுற மாதிரியே நிறைய சங்கீதம் வரும். அப்புறம் சில வசனத்தில் பார்த்தீங்கன்னா யாரையோ பார்த்து பேசுகிற மாதிரி வரும். அப்புறம் இன்னொரு சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா யாரோ நமக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிற மாதிரி வரும். இப்போ உதாரணமாக எடுத்துங்களேன், சங்கீதம் 91 பாருங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவான்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அதை தாவீதுன்னு சொல்கிறாங்க. தாவீது சாலமோனுக்கு சொல்லி தராரு என்று சொல்கிறார்கள். அப்புறம் அப்படியே 2ஆம் வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தாவீது சொன்னதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி இவர் சாலமோன் திரும்ப அவர்கிட்ட பேசுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படியே 3ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவீது முழு நம்பிக்கையோடு சாலமோனை வாழ்த்தி சொல்லுகிற வார்த்தைகள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியே திரும்ப நம்ம 14, 15, 16 வசனம் பார்த்தா தாவீதை பார்த்து தேவன் பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது. இது மாதிரி சங்கீதம் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விஷயங்களை கருத்தில் நாம் கொள்ளலாம். யாரும் ஒரே எதிரியா ஒரு சங்கீதத்தை ஒரு நடையா பார்க்க முடியாது. நம்ம பல பிரிவுகளாக தான் அந்த சங்கீதங்களை நம்ம பார்க்க முடியுது. இது யாரும் சொல்லி தந்து சொல்லலை, நான் என்னுடைய அறிவிலிருந்து வாசித்ததை சொல்கிறேன். ஆனால் எந்த சங்கீதத்தை வாசித்தாலும் அது அப்படி தான் இருக்குது. ஒரு சில சங்கீதங்கள் அப்படி போகிறதுனால ஸ்தோத்திரம் 2-3 பேர் பேசுகிற மாதிரி இருக்கும். சில சங்கீதம்லாம் ஆசாப் சங்கீதம்லாம் பார்க்கும்போது ஆசாப் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா ஆசா பார்த்து சபையார் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம் சில சங்கீதங்களில் திருவிழாக்கள் கிரகப்பிரவேசம் நடக்கும்போது அந்த கிரகப்பிரவேசத்துக்கு உள்ளே போகிற நேரத்தில் ஒரு குரூப் அப்படியே பேசுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடகர் டீம் இன்னொரு வார்த்தையை சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லுகிற மாதிரியே அது சங்கீதங்கள் காணப்படும். ஆகவே நிறைய விஷயங்கள் இந்த சங்கீதங்களிலே காணப்படுகிறது. அல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஸ்தோத்திரம் சங்கீதம் 103
4ஆம் சங்கீதத்திலே 1-2 வசனங்களை படிங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். பாருங்கள், இது எவ்வளவு பெரிய வார்த்தைகள், எவ்வளவு சர்வ சாதாரணமாக இந்த வசனம் சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த வசனத்தினுடைய ஆழங்களை பார்க்கும்போது எங்கேயோ போகணும். இதெல்லாம் தியானிக்கிறதுக்கு நாட்கள் நேரங்கள்லாம் பத்தாது. ஆனாலும் நம்ம ஏதோ வரிசையா வாசிக்கணுமேங்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம இந்த சங்கீதங்களை வாசிக்கிறோம். சோத்திரம். எடுத்த உடனே அவர் சொன்னார் பாருங்க, திரும்படிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அதான் கவனிக்கணும். ஒவ்வொரு தேவ ஜனங்களும் முதலாவது தங்களுடைய ஆத்துமாக்களை தேவனுக்கு, அப்படி நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய உள்ளான மனுஷனை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற நல்ல ஒரு சுபாவம் உள்ளவர்களாக நீங்கள் நானும் காணப்படணும். ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது ஒண்டி தான் இது அந்த விஷயத்துல ரொம்ப தாராள குணமுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறார். ஏனென்றால் எப்போ பார்த்தாலும் அவருக்கு துதி ஸ்தோத்திரம் தான். நீங்க என்ன சங்கீதத்தை பார்த்தாலும் தாவீது விண்ணப்பம், தாவீது விண்ணப்பம், தாவீது விண்ணப்பம் தான் வரும். பார்த்தீங்களா? அவ்வளோ ஜெபிக்கிற ஒரு நல்ல மனுஷன் தாவீது. தேவனை, அதான் அவர் ஆண்டவர் இந்த மாதிரிலாம் ஒரு பெயர் கொடுத்துருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லை. என்னது, என்ன பெயர் கொடுத்தாரு தாவீதுக்கு? தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். பாருங்கள், இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். அப்ப தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் இந்த உலகத்துல கர்த்தரை துதிக்கிறவன் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. யாரை துதிக்கிறவன்? கர்த்தரை துதிக்கிறவன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன்னா தாவீதை நினைச்சாலே ஒரு துதியின் வல்லமை நமக்குள்ள வந்துடும். ஸ்தோத்திரம். நான் இப்படி ஒரு சேலத்திலே ஒரு திருச்சபையில் அழைக்கப்பட்டிருந்தேன். அப்பொழுது அந்த இடத்துல நேரம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்போ அந்த ஸ்தோத்திர சபையில் கொஞ்ச நேரம் அப்படியே சபையில் அடர்ந்து ஆண்டவரை மையப்படுத்தினேன். 12 hours ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அந்த 12 hours ஜெபம் முடிஞ்ச பிறகு அப்படியே வாக்கிங் அந்த சபையில் உபவாசத்தோடு அப்படியே ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம் பாருங்கள், அந்த ஒரு தேவ பிரசன்னம். அப்போ ஸ்தோத்திரம் இப்படி நம்ம ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல சந்தோஷமாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு பாடலை ஆண்டவர் அந்த இடத்துல எனக்கு கொடுக்குறார். அந்த பாடல் ரொம்ப வித்தியாசமான பாடல். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த பாடலை பாடும்போது எனக்கு பயங்கரமான சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா சில நேரங்களில் நம்மளாம் இருக்கிறோமா இல்லையா, கால நேரமாக வேற இருக்கா. இப்போதான் நம்ம தூங்கி எந்திரிச்சு தூக்கத்திலேருந்து வந்திருக்கிறோம். அதனால திடுபுடுன்னு எந்திரிச்சு அப்படியே முகத்தை கழுவி பல் விளக்கி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல் விளக்கம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக பல் விளக்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால இந்த ஸ்தோத்திரம் அந்த நேரத்தில் நான் பாடும்போது அந்த பாடல் அடி எடுத்தோடனே எனக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம். பரிசுத்தவான்களை நினைவு கூர்ந்து, வேதத்தில் சொல்லப்பட்ட முற்பிதாக்களை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் அந்த பாடலை பாடினேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சில பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக ஸ்தோத்திரம் அது பாட்டுக்கு வந்துடும். அது நம்ம அதுக்கு ஒரு ராகம் தேடிக்கிட்டு அந்த அடிகளெல்லாம் தேடிக்கிட்டு அப்படிலாம் நம்ம இருக்க வேண்டாம். ஸ்தோத்திரம் அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வேண்டாம். நம்ம தேவ பிரசன்னத்தில் இருந்தால் தானாகவே எல்லாமே வந்துடும். நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு அடியை தேடி அதை கண்டுபிடிச்சி அதில் போட்டு கோர்த்து அப்படிலாம் நம்ம செய்வோம் பார்த்தீங்களா. அதெல்லாம் நம்மளாம் பாடுற பாட்டு. ஆனால் இந்த பாட்டு அப்படி இல்லை. இப்போ இந்த பாடின பாட்டு அப்படியே சும்மா நடந்து வாக்கிங் போயிட்டு இருக்கும் போதே அந்த பாடல் அப்படியே வந்துச்சு. உங்க பாதத்தில் அமர்ந்திட எனக்கு ஒரு நாள் தந்தீரே, உங்க பாதத்தில் அமர்ந்திட எனக்கு ஒரு நாள் தந்தீரே, என்னையும் அழைத்தீரே ஐயா, என்னையும் அழைத்தீரே.
என்னையும் அழைத்தீரே ஐயா, என்னையும் அழைத்தீரே. உங்க பாதத்தில் அமர்ந்திட எனக்கு ஒரு நாள் தந்தீரே. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பாதத்தில் அமர்ந்திட எனக்கு ஒரு நாள் தந்தீரே. எல் போல 3 வேளையும் அமர்ந்திட கிருபை தாரோ. சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல் போல 3 வேளையும் அமர்ந்திட கிருபை தாரோ. தாவீதை போல அவர் துதி சொல்ல அபிஷேகம் எனக்கு தாரு. சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதை போல அவர் துதி சொல்ல அபிஷேகம் எனக்கு தாரு. உங்க பாதத்தில் அமர்ந்திட எனக்கு ஒரு நாள் தந்தீரே. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பாதத்தில் அமர்ந்திட எனக்கு ஒரு நாள் தந்தீரே. யோசேப்பை போல பாடுகள் சகிக்க பலம் அதை எனக்கு தாரோ. சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பை போல பாடுகள் சகிக்க பலம் அதை எனக்கு தாரோ. எஜமானின் வீட்டில் பரிசுத்தனாக நிலை நிற்கும் கிருபை தாரோ. எஜமானின் வீட்டில் பரிசுத்தனாக நிலை நிற்கும் கிருபை தாரோ. உங்க பாதத்தில் அமர்ந்திட எனக்கு ஒரு நாள் தந்தீரே. உங்க பாதத்தில் அமர்ந்திட எனக்கு ஒரு நாள் தந்தீரே. என்னையும் அழைத்தீரே ஐயா, என்னையும் அழைத்தீரே. ஓ, என்னையும் அழைத்தீரே ஐயா, என்னையும் அழைத்தீரே. உங்க பாதத்தில் அமர்ந்திட எனக்கு ஒரு நாள் தந்தீரே. உங்க பாதத்தில் அமர்ந்திட எனக்கு ஒரு நாள் தந்தீரே. அல்லேலூயா. இது மாதிரி நம்ம தேவ சமூகத்திலே ஆராதிக்கவோ துதிக்கவோ முற்படும் பொழுது கர்த்தர் நம்மை வெறுமையாக அனுப்ப மாட்டார். நிரப்பி தான் அனுப்புகிறார். உண்மையாகவே அவர் நிரப்புவார். ஸ்தோத்திரம். அந்த நேரத்திலே எனக்கு அந்த பாடலை அடுத்த நாள் ஆராதனையில் இந்த பாடலை பாடின பொழுது உங்கள் திருச்சபையிலிருந்து தான் இந்த பாடல் வந்தது என்று சொன்னதும் ஒரு கூட்ட வாலிப தம்பிமார்கள் கூட்டம் முடிந்த பிறகு என்னிடத்தில் வந்து, எப்படி மாஸ்டர் உடனே வந்து இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கமாக கேட்டார்கள். உண்மையதாப்பா, நீங்களும் அப்படி ஜெபித்த வாஞ்சியோடு தேவ சமூகத்திலே காணப்பட்டால் எனக்குண்டான அந்த நன்மைகள் உங்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லி அவளுக்கு நல்ல சுவிசேஷம் சொல்லி அவரை சந்தோஷமாக அனுப்பினேன். எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படிங்க உங்களுக்கு இப்படியெல்லாம் வந்து தேவ சமூகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு என்று சொல்லி ஒரு ஐயா கேட்டார். ஒரு ஐயா ரிட்டையர்டு போர்மேன் ஒருத்தர். அவரும் வந்து கேட்டார். ரொம்ப நேரம் சும்மா கேட்பாரு, அப்புறம் திரும்ப வந்து கேட்பாரு, போவார், கேட்டு போவார், திரும்ப சொல்லுவார், என்னன்னு தெரியல, போகவே முடியல, உங்களை பார்த்ததுலேருந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் போல தெரியுதுங்கய்யா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வருவார். ஸ்தோத்திரம். அவருக்கே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு விசேஷித்த தேவ பிரசன்னத்தை அந்த ஆராதனையிலே காண்பதற்கு கர்த்தர் அந்த நாளிலே உதவி செய்தார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிரசன்னம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எப்பொழுதும் ஒரு நன்றி உள்ள இருதயம், எப்போதும் கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவம், எப்போதும் அந்த துதி உணர்வோடு நீங்களும் நானும் கடந்து செல்வோமானால் தேவன் எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை ஒரு சிறந்த அனுபவத்திலே நம்மை வழி நடத்துவார். ஆச்சரியமாக வழி நடத்துவார். அதிசயம் வழி நடத்துவார். உண்மையாய் சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே உங்களை நீங்கள் ஸ்தோத்திரம். முதலாவது நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். யாராவது ஒருவர் ஏதாவது உதவி செஞ்சா உடனே ஒரு தேங்க்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா? அது மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் ஸ்தோத்திரம் எப்போதும் ஆண்டவர் காலமே எழும்ப செய்தாரே, இரவெல்லாம் பாதுகாத்தாரே என்று நம்ம எப்போதும் ஒரு துதி ஸ்தோத்திரத்தோடு எழுப்பி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் வெளியில போகும்போது வரும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை நல்லா துதிக்கிறவங்களாக காணப்படணும். துதிச்சுட்டே போகணும். நல்லா ஆண்டவரை ஆராதிச்சுட்டே போகணும். எப்போதும் ஸ்தோத்திரம். ஆத்துமா கர்த்தரை அந்த ஸ்தோத்திரம் மானானது நீரோடையில் வாஞ்சித்து கதறுவது போல நம்முடைய ஆத்துமா கர்த்தர் நோக்கி எப்போதும் என்ன செய்யணும்? ஒரு வாஞ்சியா இருக்கணும், ஒரு கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்கள் 3ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 3ஆம் வசனம் படிங்க. 3. தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, காற்று அவருக்கு ஒரு சட்டையாக இருக்கிறது. அவர் இந்த மேகத்திலே அவர் பயணம் செய்கிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. சில எல்லாம் இடி இடிக்கும் போது சொல்லுவாங்க, இந்த குதிரை ஓடுது அப்படிலாம் போடுது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே ஸ்தோத்திரம், இங்கே தேவன் அந்த இடத்துல இவ்விதமாக செயல்படுகிறார் என்று எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை திரும்ப படிங்க. தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி. தமது மேல் வீடுனா நம்ம இங்கே உள்ள வீடுகள்ல, அங்க ஆண்டவர் அவருடைய இடத்துல ஸ்தோத்திரம் மேல் வீடு தண்ணீர்களால் ஒரு இடம் இருக்கிறது. அதில் தண்ணீர்களால் நிரப்பப்பட்டு மேகங்களை தமது ரதமாக்கி. ஆமா, அதுக்கு கீழே மேகங்கள், தண்ணீருக்கு கீழே மேகங்கள், மேகங்களை ரதமாக்குறாரா? மேகங்களை ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். அப்போ அவர் ஒரு காற்று, அந்த காற்றானது அவருடைய செட்டைகளாக அவர் செல்லுகிற, அவர் பறக்கிற, அவர் நடந்து போகிற அல்லது அவர் கடந்து போகிற ஒரு செட்டையாக இருக்கிறது. அதிலே அவர் என்ன செய்கிறார்? பயணம் செய்கிறார். பாருங்கள், தேவனுடைய பயணம் செய்கிற இடத்த பார்த்தீங்களா? ஆண்டவர் கழுது மேலே பவனி செஞ்சிருக்கிறார், நடந்து போயிருக்கிறார். நம்முடைய கண்ணால், அநேக கண்களால், சொந்த கண்ணாலேயே மனிதர்கள் பார்த்துருக்குறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துருக்குறாங்க. இப்போ காற்றினுடைய சட்டையிலே அவர் என்ன செய்கிறாரா? பயணம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம், அவருக்கு வானம் அவருடைய சிங்காசனமாக இருக்கிறது, பூமி அவருடைய பாதபடியாக இருக்குது. ஸ்தோத்திரம். அவர் இந்த இடையில இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவர் பயணம் செய்கிறதா இருக்கிற பாருங்க. ஸ்தோத்திரம். இப்படி சங்கீதக்காரன் வர்ணித்து இந்த மாதிரி விஷயங்களை எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் படிங்க. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். ஆமாங்க, இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய தூதர்களை அவர் என்ன செய்கிறார்? ஊழியக்காரை அக்கினி ஜுவாலையாக, தூதர்களை அக்கினி ஜுவாலையாக பார்க்கிறதாக இங்கே சொல்லப்படுகிறது. உண்மையாகவே ஊழியர்களை தேவன் அக்கினி ஜுவாலைகளாக பயன்படுத்துகிறார், அக்கினி ஜுவாலைகளாக பயன்படுத்துகிறார். மாம்சத்தின்படி அல்ல. ஒவ்வொரு தேவதாசர்களும் தேவ தூதனை போன்றிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் சோதரர் அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்கிறார்? அக்கினி ஜுவாலை. சொல்லுங்க, என்ன ஜுவாலை? அக்கினி ஜுவாலைகளாக ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் நீங்க நினைக்கிற மாதிரி ஊழியக்காரர்கள் சோத்திரம் சாதாரணமானவர்கள் அல்ல. சோத்திரம், அக்கினி என்று சொல்லும் போதே நம்ம தெரிந்திருக்கணும், அவர் தேவனுடைய கரங்களில் இருக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. இயேசு சொல்லும் போது எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவாராம், நான் எங்கே இருக்கிறானோ அவனும் இருப்பான் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிற இடம் தேவனுடைய கரங்கள். தேவனுடைய கரங்களிலே அக்கினி ஜுவாலைகளாக நாம் இந்த நாட்களில் நடத்தப்படுகிறோம். அல்லேலூயா. அக்கினி ஜுவாலைகளாக நடத்தப்படுகிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 35 வசனங்கள் இருக்கிறது. எல்லா வசனங்களையும் நம்ம அதை படித்து முடிக்க முடியாது. ஆகவே சில வசனங்களை மாத்திரம்தான் நம்மால் வாசிக்க முடிகிறது. சில வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஸ்தோத்திரம் படிங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 104. ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. praise God. இந்த சங்கீதங்களிலே நாம் சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 104:27 படிங்க பார்க்கலாம். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஸ்தோத்திரம். ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் ஆகாரத்தை தருவீர்
தருவீர் என்று ஆ. அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், ஏற்ற வேளையிலே நீர் ஆகாரம் தருவீர் என்று அவையெல்லாம் என்ன செய்கிறது? உம்மை நோக்கி காத்திருக்கும். உம்மை நோக்கி காத்திருக்கும். காத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய சிருஷ்டிகள், படைப்புகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் ஆகாரத்துக்காக வெயிட்டிங், ஆகாரத்துக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். எஜமான் எப்படி வேலைக்காரியின் கண்கள் நோக்கமாக இருக்கிறதோ, சோத்திரம், அதே போல தான் இங்கேயும் சோத்திரம். சில சிருஷ்டிகள், படைப்புகள் என்று சொல்லும்போது அந்த இடத்திலே அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். சிருஷ்டிகள், படைப்புகள் என்று சொல்லும்போது கர்த்தர் அந்த இடத்திலே அவர்களுக்கு படி அளக்கிறவராய் இருக்கிறார், அல்லது தேவன் அவர்களுக்கு தானியங்களை, ஆகாரங்களை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதை தொடர்ந்து ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதம் 19 படிங்க. தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். ஸ்தோத்திரம். திரும்ப படிங்க. தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். ஸ்தோத்திரம். தேவன் இந்த முகத்தை மறைக்கிறவர் அல்ல. நீங்கள் ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தா நம்ம சிருஷ்டிகளை, ஒவ்வொரு காரியங்களையும் அவர் சிருஷ்டிக்கிற ஒரு அனுபவத்தோடு நம்ம சில விஷயங்களை அதில் படிக்கலாம். இப்பொழுது நீங்கள் ஸ்தோத்திரம் படிங்க, திரும்ப படிங்க. இந்த ஸ்தோத்திரம் 17ஆம் வசனம் திரும்ப படிங்க. படிங்கம்மா. அவர் அங்கே குருவிகள் கூடு கட்டும் தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருக்கும். படிங்க. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழிமுசல்களுக்கும் அடைக்கலம். பாருங்கள், இதெல்லாம் தெய்வம் தான் செய்கிறார். இதெல்லாம் அவருடைய படைப்புகளில் எல்லாம் இருக்கிறது. இவைகளுக்கும் ஏற்ற வேளையிலே தேவன் ஆகாரம் கொடுத்து இவைகளையும் பிழைப்பூட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவைகளையும் பிழைப்பூட்டுகிறார் என்று நாம் பார்க்கலாம். சார், இப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் வேற வசனம் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 30ஆவது வசனம் படிங்க. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஸ்தோத்திரம். இப்ப அந்த சிருஷ்டிகள் எல்லாம் தேவனுடைய ஆவியை அனுப்புகிற அந்த நேரத்திலே ஒவ்வொன்றும் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆண்டவர் பூமியின் ரூபத்தை புதிதாக மாற்றுகிறார். நல்லா கவனிக்கணும். அவர் சிருஷ்டிகளை நல்லா கவனி. அந்த வசனத்தை திரும்ப படிங்களேன். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது, நல்லா கவனிங்க, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது. இப்ப நம்ம எல்லாரையுமே ஆவியானவர் என்ன செய்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். இப்ப நமக்குள்ள இருக்கிறது யாருன்றீங்க? சொல்லுங்க பார்க்க. நமக்குள்ள யார் இருக்கா? நமக்குள்ள யார் இருக்கா? ஆவியானவர் தான் இருக்கிறார். எப்பல இருந்து? அப்பாடா, கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, நீங்க படிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஸ்தோத்திரம். மனுஷனை உண்டாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதை படிங்க. தேவனாகிய கர்த்தர், நல்லா கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். மனுஷன் என்ன ஆத்துமாவானான்? ஜீவாத்துமாவானான். எது உள்ள போச்சு? ஜீவ சுவாசம். ஜீவ சுவாசம். அது ஒரு ஆவிதான் உள்ள போச்சு. அந்த ஆவியானவர் உள்ள போனதும் அவர் அப்படியே என்ன பண்ணிட்டான்? மனுஷனாக எழும்பிட்டான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன்.
ஆமா, மனுஷனா எழுப்பிட்டான். இப்ப தேவன் சிருஷ்டித்தார். தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். பாருங்க, ஆவியை அனுப்பும் போது அவன் சிருஷ்டிக்கப்படுகிறான், மனுஷனும் சிருஷ்டிக்கப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் அப்படியே தேவன் விடாமல் சோத்திரம் அதுல தான் என்ன செய்கிறார்? ரூபத்தை மாற்றுகிறார். சொல்லுங்க, பூமியின், இப்ப நீங்க படிச்ச வசனத்துல என்ன சொல்லுது? 30வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. இல்லங்க, 30வது வசனங்க, 104:30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறேன். அவர் என்னெல்லாம் சிருஷ்டித்தாரோ எல்லாத்தையும் புதிதாக்குகிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவியானவரால புதிதாக்கி கொண்டே இருப்பார். சோதரம் அது எதன் மூலமா ஆக்குகிறார் என்றால் அதை தான் நம்ம ஆராதனையின் மூலமாக ஆக்குகிறார். 12:1 படிங்க, ரோமர் 12:1. சோதரம் சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஒரு புதிதாக்குகிறார். காலையில நம்ம எதுக்கு இங்க வரோம்? காலை தோறும் ஆண்டுடைய கிருபை எப்படி இருக்கு? புதிதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபையை பெற்றுக்கொள்ள தான் நம்ம இப்ப இங்க வரோம். படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க, புத்தியுள்ள ஆராதனை. இப்ப என்ன நடந்தது? ஸ்தோத்திரம். தேவன் ஆவியை அனுப்பும் போது சிருஷ்டிக்கப்படுகிறது. எல்லாமே அப்படிதான். மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏன்னா மனுஷனுக்கு சொந்த கையினால அவன் ரூபத்தை செய்து நாசியில அவருடைய சுவாசத்தை ஊதினார், அவருடைய ஆவியை ஊதினார். அப்படி ஊதும் போது அவன் ஜீவாத்மாவானான். இப்ப பூமி அவனை அவர் ஆவியினாலே அவனை புதிதாக்குகிறார், மறுரூபப்படுத்துகிறார். இப்படி பல விஷயங்களை செய்கிறார். அதனால அவன் என்ன செய்யணுமா? ஆண்டவரால் படைக்கப்பட்ட அந்த சரீரத்தை ஆண்டவர் சமூகத்தில் கொடுக்கணும். சொல்லுங்க, அடிக்கடி கொடுக்கணும். இப்போ ஒரு வாகனத்தை என்ன பண்றோம்? ஒரு ஹீரோ ஹோண்டாவில் போய் ஒரு கம்பெனியில் ஹீரோ ஹோண்டா வாங்குறோம். வாங்கினா அவன் என்ன சொல்றான்? எப்பா நீ ஓட்டு இத்தனை கிலோமீட்டர் ஓட்டின பிறகு இங்கே திரும்ப சர்வீஸ் கொண்டு வரணுன்றான். கவனிங்க, சர்வீஸ் கொண்டு வரணுன்றான். பாருங்க, அவன் படைச்சான், அவன் சிருஷ்டிதான். அவன் சிருஷ்டிக்கப்பட்டவனுக்கு ஒரு காரியம் வச்சிருக்கான். என்னது? நீ இப்படி வந்துரு அப்படின்னு. அதே மாதிரி அவன் கொண்டு போய் அந்த கிலோமீட்டர் ஓட்டிட்டு திரும்ப எங்க வந்துடுறான்? இதை சொல்லியா தரணும்? ஏங்க உங்களை தான் கேட்கறேன், சொல்லுங்க. திரும்ப எங்க வந்துடுறான்? வாயிலெல்லாம் என்ன இருக்குன்னே தெரியலையே, கொஞ்சம் வாயை தரங்கள. ஆசாமிகளா, ஹீரோ ஹோண்டாவை வாங்கிட்டு போறாங்க, இத்தனை கிலோமீட்டர் ஓட்டிட்டு திரும்ப கொண்டு வான்னு சொல்றான். அப்ப அவன் என்ன செய்யணும்? திரும்ப எங்க வரணும்? சர்வீஸ் பண்ற இடத்துக்கு வரணுமா இல்லையா? அதுக்கெல்லாம் வந்துடுறாங்க. எங்க வர வழியில் ஆக்சிடென்ட் வந்துருமோ, அது வந்துருமோ, இது வந்துருமோ, வண்டி ரிப்பேர் ஆயிருமோ, சீக்கிரம் வீணா போயிடுமோன்னு சொல்லி பயந்து கொண்டு வந்துடுறான். ஆனா இங்க தேவன் தம் ஆவியை அனுப்பி உண்டாக்குன மனுஷன் மாத்திரம் என்ன பண்றான்? சொல்லுங்க, அவர் சமூகத்தில் வரதில்லை. அவன் ஓட்டுற வண்டியெல்லாம் கொண்டு வராங்க, ஆனா அவனை கொண்டு வர மாட்டேங்கிறான். இந்த அறிவு எல்லாருக்குமே இல்லை, யாருக்குமே இல்லை. படைச்சவன்ட்ட நம்ம கொண்டு போய் கொடுக்கணும், படைச்சவன்ட்ட கொண்டு போய் நம்ம ஒப்படைக்கணுங்கிற அறிவு நிறைய பேருக்கு இல்லை. ரொம்ப படிச்சிருப்பாங்க, எதுக்கு படிச்சாங்கன்னு தெரியல. சில பேர் சொல்லுவாங்க குரங்குலேருந்து வந்ததுன்னு சொல்றான்ல, ஒருவேளை அதை நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். கடவுள்கிட்ட நீ வந்திருந்தீன்னா, கடவுள் தான் உன்னை படைச்சாருன்னா, அவருடைய ஆவியில தான் நீ உருவாக்கப்பட்டதுன்னா நீ என்ன செய்யணும்? அடிக்கடி தேவ சமூகத்தில் நம்ம புதுப்பிக்கணுமா இல்லையா? அந்த வேலையே கிடையாது. பாருங்க, வேலையே கிடையாது. பிள்ளைய பெற்ற மாத்திரம் வேலைக்கு போயிட்டாலே அப்பா அம்மா பார்க்கறது சீக்கிரம் வாடான்னு சொல்லி கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாடின்னு கூப்பிடுறாங்க. உடனே இந்த பிள்ளைங்க வாஞ்சியோடு தாகத்தோடு வருது, பார்க்குறாங்க. சார் இப்படி பல காரியம் பண்ணுறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை, தொடர்ந்து நாம் தேவ சமூகத்திலே ஆளில் வைராக்கியமாக காணப்படுவோம். ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவர் ஆவியை அனுப்பி உண்டாக்கப்பட்ட எல்லாருமே மறுரூபமாகிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் புதிதாகி கொண்டே இருக்கணும். அந்த அனுபவம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ள வேணும். இன்னைக்கு கூட ஆராதனை எல்லா இடத்துலையும் நடக்க போகிறது. பல இடங்களில் நம்ம பேச போகிறோம். அல்லேலூயா. பல சூழ்நிலையில நம்ம தேவ வசனத்தை இன்னைக்கு விதைக்க போகிறோம்.
ஆனால் கேளுங்க, நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மனிதனும் தேவ சமூகத்தில் வருவதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, அவனை கர்த்தர் புதிதாக்கணும். சொல்லுங்க, என்னாக்கணும்? புதிதாக்கணும். அதுதான் இன்னைக்கு வருகிற அத்தனை பேரும் புதிதாக்கப்படணும். சோத்திரம். நல்ல உலகத்தில் போய் நல்ல வேலைகளை செய்து நிறைய காரியங்கள் அனுபவித்து துக்கத்தோடு துயரத்தோடு வருகிற அவர்கள் இனிமே ஆண்டவர் அவங்களை என்ன செய்ய போகிறார்? புதிதாக்குறதற்காக தேவ சமூகத்திலே கொண்டு வருகிறார். தேவன் தமது ஆவியை அனுப்பி உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் இன்னைக்கு எல்லாரும் தேவ சமூகத்திலே வரப்போகிறாங்க. நிறைய பேர் வரப்போகிறாங்க. அவங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? பூமியின் ரூபத்தை புதிதாக்குறது போல தேவன் அவர்களை புதிதாக்க போகிறார். இந்த கால வேளையிலே சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, உன்னையும் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் எப்போதும் ஆண்டுடைய சமூகத்தை கொடுக்கக்கூடியவளாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உன்னை புதிதாக்குவார். உன்னுடைய கண்களை புதிதாக்குவார், உன்னுடைய நாவுகளை புதிதாக்குவார், உன்னுடைய இருதயத்தை புதிதாக்குவார், உன்னுடைய சரீரத்தை பலவீனமான சரீரத்தை புதிதாக்குவார். பூமியின் ரூபத்தை மாற்றுகிறவர் உன்னையும் என்னையும் இந்த கால வேளையில மாற்ற வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நான் கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை ஆசீர்வதித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே பரவலாக கர்த்தருடைய வசனத்தை விதைப்பதற்காக பல இடங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் சென்று ஆளுநை விதைகளை விதைக்கிற ஒவ்வொரு போதகர்களையும் ஆண்டவரே குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, யாரெல்லாம் தேவ சமூகத்தில் தாழ்த்தி வருகிறார்களோ எல்லா ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும். வசனத்திற்கு காத்திருக்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவர்களாய் ஆளிலே ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, புதிதாக ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இதனால் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் மக்களை புதிதாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக.